வெல்கம் டு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி. நம்ம சேனலில் தமிழ்நாடு அரசு வேலைவாய்ப்புகள் பற்றின தகவல் வந்து கணிசாக பார்த்துட்ருக்கோம். அந்த வகையில் 12th படித்தவங்களுக்கான வேலைவாய்ப்பு கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 20, 21, 23 மார்ச் 20, 23, 21 இந்த டேட்டில் பார்த்திங்க அப்படின்னா காலையில் 9 மணிக்கு வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண இருக்காங்க. இதற்கான ஸ்டார்டிங் சேலரி 15,700 அதிகபட்சம் 50,000 வரைக்கும் வந்து சொல்லியிருக்காங்க. 12th அல்லது வந்து பார்த்திங்கன்னா டிகிரி படித்தவங்க எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். 38 மாவட்டத்தில் உள்ள ஆண் பெண் எல்லாருமே வந்து அப்ளை பண்ணலாம். ஸோ என்னென்ன ஜாப் கொடுத்துருக்காங்க, நீங்கள் வந்து எப்படி வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ண போகிறாங்க, நீங்கள் வந்து எப்படி அட்டன் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றின பல்வேறு தகவலை இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு அதில் ஆளுங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போடக்கூடிய அடுத்தடுத்த வீடியோடைய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டு இருக்கும். இதில் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் பல்வேறு வகையான போஸ்டிங்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு போஸ்டிங் ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்பர் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ஒரே ஒரு போஸ்டிங் இருக்குது. தென் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிளேஸ் ஆஃப் போஸ்டிங்கை பொறுத்த வரைக்கும் சென்னையில் வந்து போட இருக்காங்க. இதற்கான குவாலிஃபிகேஷன் MBBS படித்தவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் இதற்கான ஏஜ் லிமிட்ஸ் எல்லாம் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான டேட் ஆஃப் இன்டர்வியூ 20/3/2023. ஸோ இந்த டேட்டில் வந்து இங்கே வந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிளேஸில் நீங்கள் ரீச் ஆகிக்கணும் அப்படிங்கிறது வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது இதற்கான ஏஜ் லிமிடேஷன் 35 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க அப்ளை பண்ணலாம். சேலரி பொறுத்த வரைக்கும் 61,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் லோவர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற போஸ்டிங். இதுக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். தென் இதற்கு இப்போ டேட் ஆஃப் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் 20ஆம் தேதி வந்து காலையில் வந்து நடக்க இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா சேலரி பொறுத்த வரைக்கும் 16,000 வரைக்கும் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன்ஸ் 25 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் ரிசர்ச் அசிஸ்டன்ட் அப்படிங்கிற கேட்டகரி. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 20ஆம் தேதி வந்து இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது. தென் இதுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் கிராஜுவேட் இன் சோசியாலஜி, சோசியல் ஒர்க்கு, சோசியல் சயின்ஸு, பயோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸு, ஸோ இதெல்லாம் முடித்தவங்க வந்து நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அல்லது மாஸ்டர்ஸ் டிகிரி முடித்தவங்களும் அப்ளை பண்ணலாம். இதற்கான சேலரி பொறுத்த வரைக்கும் 31,000 பெர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. தென் ஏஜ் லிமிடேஷன்ஸும் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கான நேச்சர் ஆஃப் டியூட்டியும் வந்து கொடுத்துருக்காங்க, பார்த்துக்கங்க. அடுத்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் கேட்டகரி. இதுக்கு வந்து MBBS அல்லது ரிசர்ச் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதுக்கு பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 61,000 சேலரியாகவும் கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் டேட்டா என்ட்ரி ஆப்ரேட்டர். இந்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பேச்சுலர்ஸ் டிகிரி இன் கம்ப்யூட்டர் அப்ளிகேஷன், IT அல்லது கம்ப்யூட்டர் சயின்ஸ் முடித்தவங்க வந்து அப்ளை பண்ணலாம். இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா 21/3/2023 அந்த டேட்டில் வந்து இன்டர்வியூ வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. இதற்கான சேலரி 31,000 பெர் மந்த் வந்து கொடுத்துருக்காங்க. ஏஜ் லிமிடேஷன் 30 இயர்ஸ் வரைக்கும் இருக்கிறவங்க வந்து அப்ளை பண்ணலாம். தென் அடுத்த போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸ் அப்படிங்கிற கேட்டகரி. தென் இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது. தென் மாடல் ரூரல் ஹெல்த் ரிசர்ச் யூனிட், கவர்மெண்ட் பிரைமரி ஹெல்த் சென்டர் கேம்பஸ், கல்லூர், திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கான இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது. தென் மற்றதுக்கெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் வந்து அவங்க சென்னையில் வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ இதுக்கு மட்டும் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலியில் வந்து நடக்க இருக்குது. தென் ப்ராஜெக்ட் ஜூனியர் நர்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா 7 போஸ்டிங் கொடுத்துருக்காங்க. தென் இதற்கான போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கல்லூரில் பார்த்திங்க அப்படின்னா வந்து போஸ்டிங் வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. தென் டிப்ளமோ இன் நர்சிங் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம். 18,000 பேர் சேலரியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் கேட்டகரி. இதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் இதுவும் வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கல்லூரில் தான் வந்து நடக்க இருக்குது. 20ஆம் தேதி வந்து பிளேஸ் ஆஃப் இன்டர்வியூ வந்து நடக்குது. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் 10 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து நீங்கள் 12th படிச்சிருக்கீங்க அப்படின்னா போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். ப்ராஜெக்ட் டெக்னீஷியன் லேப் 3 அப்படிங்கிற கேட்டகரிக்கு 12th படித்தவங்க மட்டும் வந்து அப்ளை பண்ணலாம். தென் 12th படிச்சிருக்கீங்க அல்லது டிகிரி படிச்சிருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து அப்ளை பண்ணலாம். தென் இதற்கான ரெமுனரேஷன் 18,000 பெர் மந்த்தாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. அடுத்தது ப்ராஜெக்ட் டெக்னிக்கல் ஆஃபீஸர் அப்படிங்கிற கேட்டகரி. இதுவும் பார்த்திங்க அப்படின்னா 23ஆம் தேதி இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது. தென் இதுவும் பார்த்திங்க அப்படின்னா திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கல்லூரியில் வந்து நடக்க இருக்குது. இதற்கான குவாலிஃபிகேஷன் பொறுத்த வரைக்கும் சோசியல் சயின்ஸ் அல்லது சோசியல் ஒர்க் முடிச்சவங்க அப்ளை பண்ணலாம், கிராஜுவேட்டு. தென் 32,000 வந்து சேலரியாகவும் கொடுத்துருக்காங்க. தென் அடுத்தது பார்த்திங்கன்னா ப்ராஜெக்ட் அப்பர் டிவிஷன் கிளர்க் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது. தென் இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா சேமஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் வந்து இன்டர்வியூ வந்து நடக்க இருக்குது. 21ஆம் தேதி வந்து நடக்க இருக்குது. ஓகேங்களா. அதுக்கான சேலரி 17,000 கொடுத்துருக்காங்க. அடுத்த போஸ்டிங் ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப் அப்படிங்கிற கேட்டகரி. இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா 3 போஸ்டிங் இருக்குது. இதுக்கு வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா கல்லூர் அப்படிங்கிற இடத்துல வந்து இன்டர்வியூ வந்து நடக்கிறதுக்கு 15,800 வந்து சேலரியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. நேம் ஆஃப் த போஸ்ட். அடுத்தது ப்ராஜெக்ட் மல்டி டாஸ்கிங் ஸ்டாஃப். இதுக்கு பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் 10th படிச்சிருந்தீங்க அப்படின்னாலே வந்து போதுமானது, நீங்கள் வந்து அப்ளை பண்ணலாம். 15,800 வந்து சேலரியாக கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து 21ஆம் தேதி இன்டர்வியூ நடக்கிறதுக்கு சேமஸ் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் கல்லூரில் வந்து நடக்க இருக்குது. அடுத்தது ப்ராஜெக்ட் சயின்டிஸ்ட் 3. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா
நீங்கள் எம்பிபிஎஸ் முடிச்சவங்க வந்து அப்ளை பண்ணலாம். 67,000 சேலரியாகவும் வந்து கொடுத்துருக்காங்க. தென் இதில் வாக்கின் இன்டர்வியூ பொறுத்த வரைக்கும் ஒரு சில இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வர்றபோது வந்து பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய ஃபோட்டோ காப்பி எல்லாமே வந்து எடுத்துகிட்டு போகணும். அதேமாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா எக்ஸ்பீரியன்ஸ் காப்பி எல்லாமே வந்து ஜெராக்ஸ் காப்பீஸ் நீங்கள் கொண்டு போகணும். தென் உங்களுடைய ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையுமே வந்து நீங்கள் சப்மிட் பண்ணுற மாதிரி இருக்கும். தென் இன்டர்வியூ முடிஞ்ச கையோட பார்த்திங்க அப்படின்னா அடுத்த நாளே உங்களுக்கு வந்து போஸ்டிங் வந்து போட இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்திங்கன்னா இவங்க வந்து உங்களுடைய சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும் ஒரிஜினல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இன்டர்வியூ முடிஞ்சதையும் வந்து உங்களுக்கு ரிசல்ட் வந்து கொடுத்துருவாங்க. உங்களுக்கான பார்த்திங்கன்னா அடுத்த நாளே வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்டர்வியூவில் ஷார்ட் லிஸ்ட் பண்ணவங்க எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்டிங் வந்து போட்டுருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா எங்கேருந்து கொடுத்துருக்காங்கன்னா நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் எபிடிமிட்டியாலஜி அப்படிங்கிற ஒரு NIE வந்து கொடுத்துருக்காங்க. தென் இந்த எபிடிமிட்டியாலஜியில் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து பார்த்திங்கன்னா சென்னையில் வந்து கொடுத்துருக்காங்க. இதற்கான அதாவது பிளேஸ் ஆஃப் போஸ்டிங் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா சென்னையில் ஒரு சில இடங்கள்லையும், அடுத்தது பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இன்டர்வியூவும் பார்த்திங்க அப்படின்னா ஒரு சில இடங்களில் பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் வந்து எல்லாத்துக்குமே வந்து திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்லேயும் கொடுத்துருக்காங்க. தென் சென்னையிலையும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதையும் வந்து பார்த்துக்கங்க. இன்டர்வியூ எந்த இடத்துல நடக்குது அப்படிங்கிறதையும் இன்டர்வியூ டைமையும் வந்து பார்த்துக்கங்க. தென் உங்களுக்கான குவாலிஃபிகேஷன் நீங்கள் என்ன இருக்கீங்களோ ஸோ அதை வந்து நீங்கள் செக் பண்ணிவிட்டு அதுக்கான இன்டர்வியூ வந்து அட்டன் பண்ணிக்கோங்க. இன்டர்வியூ அட்டன் பண்ணதையும் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் டேவே வந்து அவங்க ஷார்ட் லிஸ்ட் பண்ணி உங்களை வந்து ஜாபுக்கு வந்து போடுவாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுடைய ஒரிஜினல் அண்ட் ஜெராக்ஸ் காப்பீஸ் எல்லாமே வந்து கொண்டு போய்க்குங்க. இது மாதிரியான அப்டேட்டட் நியூஸ்க்கு தமிழ் ஜாப் ஃபேக்ட்ரி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அதோட லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். 9:30க்கு வந்து இன்டர்வியூ வந்து கனெக்ட் பண்ண இருக்காங்க. தேங்க்யூ.